நான் என் மாமியாரை தயாரிப்பாளராக்குனேன்னு. நீயே கையில் காசு இல்லாதவன் மார்க்கெட்லாம் வீட்டில் சும்மா உட்காந்துருக்க, எப்படி உங்கள் மாமியாரை நீ தயாரிப்பாளராக்குன்னு பச்சை போய் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு சுஜாதா விஜயகுமார் ரவிமோகனுக்கு மாமியார் ஆகும் முன்னாலேயே சினிமா படம் எடுத்தவங்க, டெலிவிஷன் தொடர் எடுத்தவங்க. சுஜாதா விஜயகுமார் தயாரித்த டிவி சீரியலில் நான் நடிச்சிருக்கேன். சுஜாதா விஜயகுமாரே எனக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 13 வருஷம் இருக்கும். அப்போ சுஜாதா விஜயகுமார் இப்போ வெல் நோன் ப்ரொடியூசர். இப்போவும் பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தேர்தலில் நின்று துணைத் தலைவர் ஆகியிருக்காங்க சுஜாதா விஜயகுமார். சமீபத்தில் போய் சுஜாதா விஜயகுமார் தலைவர் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. முதல்வர் விஜயை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஓகே. இப்போது இவர் மார்க்கெட்லாம் போயிட்டார். அப்போது மார்க்கெட்லாம் போயிட்டு மருமகனை காப்பாற்றுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வேணும்ல. நானே தயாரிப்பாளர் உங்களை வச்சு 3 படம் எடுக்கிறேன்னு சொல்லி 3 படம் எடுத்தார். 3 படம் பெருசாக ஓடலை. அந்த மாதிரி எங்கேயாவது குறப்பட்டுக்கிட்டாங்களா, இல்லை உங்களுக்கு உள்ள சம்பளத்தை கொடுக்கலையா? உங்களுக்கு உள்ள சம்பளம் எல்லாம் கொடுத்ததா வவுச்சரே கையெழுத்து போட்டிருக்கீங்களே, நீங்கள் எப்படி அவங்கள தயாரிப்பாங்க போய் சொல்கிறீங்க?